இன்றைய முக்கிய செய்திகள். திராவிட இயக்க தலகர்த்தர் ஏ.டி. பன்னீர்செல்வம் அவர்களின் நினைவாக பெயர் சூட்டப்பட்டு பேரறிஞர் அண்ணாவின் காலந்தொட்டு மாணவ பருவத்திலிருந்து மறையும் வரை கழகத்தில் பயணித்து எனக்கு ஒரு மூத்த சகோதரனாக இருந்து வழிநடத்திய மதிப்பிற்குரிய முரசொலி செல்வம் அவர்களின் பிறந்த நாளான இன்று மாலை 35 ஆண்டுகள் அவர் ஆசிரியராக பயணித்த முரசொலி வளாகத்தில் அவரது திருவுருவ சிலை திறந்து வைக்கப்படுகிறது. அவரது சிலந்தி கட்டுரைகள் நூல் வெளியிடப்படுகிறது. சீறி அவரது கருத்துக்களை துணை கொண்டு களமாடுவோம் வெல்வோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி எம்பியும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் திடீரென பாத்ரூம் முழுக்க எலிப்புழுக்கை மக்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்று திடீர் ஆய்வில் ஈடுபட்டதன் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காஷ்மீருக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் மீது கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாத கும்பல் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதில் 26 பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். பஹல்காம் பகுதியில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாகிஸ்தான் தேசிய கொடி எரிக்கப்பட்டது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் முக்கிய நகரமாக விளங்கும் புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்ட திருச்சி எம்பியும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ ரயில் நிலையம் பராமரிக்கப்படுவது குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த ரயில் நிலையத்தின் பணியாளர்களில் ஒருவருக்கு கூட தமிழ் புரியவில்லை என்று துரை வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். NLC தொழிலாளர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் என்று முதலமைச்சர் நினைக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் விமானப்படை வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தேடுதல் வேட்டைக்காக எப்போது வேண்டுமானாலும் அழைப்பு வரலாம் என்ற நிலையில் கோவை சூலூரில் இருந்து 3 ஹெலிகாப்டரில் வந்து ஒத்திகையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பல்லாவரத்தை அடுத்த பொய்ச்சலூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜோசப், இவருடைய மனைவி டெய்சி ராணி வயது 41. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். கடந்த சில நாட்களாக டெய்சி ராணி மன உளைச்சலில் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் மனைவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. சென்னையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எச்சரிக்கும் மைனா, மரங்கள் நடுவதே ஒரே தீர்வு என்று காவேரி கூக்குரல் ஒருங்கிணைப்பாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காஷ்மீரில் நடந்துள்ள தாக்குதல் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது என்றும் காஷ்மீர் செல்லாமல் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்கிறார் என்று திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார். திருச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்கு பெற்ற ரயில்வே குறைபாடுகள் பணிகள் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் தென்னக ரயில்வே பொது மேலாளர் தலைமையில் நடைபெற்றது. திருச்சியில் வேகமெடுக்கும் ரயில்வே மேம்பால பணிகள் என்றும் 15 ஆண்டுகால கோரிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்து துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். IIT மெட்ராஸில் லைப்ரரியன், தலைமை பாதுகாப்பு அதிகாரி, துணை பதிவாளர் உள்ளிட்ட குரூப் A, B மற்றும் C பிரிவுகள் பணிகள் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் வெளியானது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் அருகே மேலப்பாதி மேலத்தெருவை சேர்ந்த தேவேந்திரன் மகன் அப்பு என்கிற தினகரன் வயது 28. அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகியாக இருக்கும் இவருக்கு திருமணமாகி மனைவி உள்ள நிலையில் அதேபோல மேலப்பாதி சிவன் கோவில் தெருவில் வசிக்கும் 23 வயதான இளம்பெண் ஒருவர் கீழையூர் சத்திரம் பகுதியில் பியூட்டி பார்லர் நடத்தி வருகின்றார். இந்த சூழலில் கடந்த 20ஆம் தேதி தனது நண்பரின் குழந்தைக்கு பிறந்தநாள் என்று கூறி மேக்கப் போட வேண்டும் என்று அந்த பெண்ணை அழைத்துள்ளார். அந்த பெண்ணும் அதிமுக நிர்வாகியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ள நிலையில் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அந்த பெண் புகார் தெரிவித்ததில் போலீசார் தட்டி தூக்கி கம்பி எண்ண வைத்தனர். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 16ஆம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும் என்று உயர் கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள சுற்றுலா தலமான பஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த பயங்கரவாத செயலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு இசையமைத்துள்ள ஷான் ரோல்டன் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்வில் தமிழ் சினிமாவில் தமிழ் வார்த்தைகள் எழுதும்போது சரியான வரவேற்பு கிடைப்பதில்லை என்பதை குறித்து பேசியுள்ளார். அழகான தமிழ் வார்த்தையான இதை சொல்லும்போது வைபாகாமல் ப்ரோ என்பார்கள் என்று ஷான் ரோல்டன் தெரிவித்துள்ளார். உதட்டில் காயம், பெண் குழந்தையின் மர்ம மரணம், தாய் கொடுத்த பகீர் வாக்குமூலம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே 2.5 வயது பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்தது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. குழந்தையின் உதட்டில் காயம் இருந்ததால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் தாய் கொடுத்த வாக்குமூலம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மற்றொரு சொத்து குவிப்பு வழக்கிலும் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் 6 மாதங்களுக்குள் வழக்கினை வேலூர் நீதிமன்றம் விசாரித்து முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 2 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையங்களை அமைச்சர் சேகர்பாபு அடிக்கல் நாட்டினார். திண்டுக்கல்லில் வடமதுரை நாள் ரோட்டில் செயல்பட்டு வந்த பேக்கரி கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பேக்கரி கடையில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பேக்கரி கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் இருந்து நாசமாகின.
காவல்துறையினர் மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக 2023ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் கொலைகள், காய வழக்குகள் மற்றும் கலவரங்கள் உள்ளிட்ட மனித உடலுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளதாக தகவல் வெளியானது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் நடைபெற இருக்கின்ற ரகசிய வாக்கெடுப்பில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை எண் 6 வாக்களித்து தனிப்பெரும் சங்கமாக உருவாக்கி தர வேண்டுமென திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். UPSC குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 57 பேர் தேர்ச்சி பெற்றனர். இந்த நிலையில் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கிண்டி கவர்னர் மாளிகைக்கு நேரில் அழைத்து கவர்னர் RN ரவி வாழ்த்து தெரிவித்தார். புத்தகம் தொடர்ந்து வாசித்து பொது அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கவர்னர் அறிவுரை வழங்கியுள்ளார். காஷ்மீரின் பஹல்காமில் பாதிக்கப்பட்ட மருத்துவர் பரமேஸ்வரனின் மனைவியிடம் முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசியில் ஆறுதல் கூறினார். சமீப காலமாக பலரும் அதிகம் விரும்பி சாப்பிடும் சைடிஷாக மயோனைஸ் இருக்கிறது. ஃபாஸ்ட் ஃபுட், மட்டன், சிக்கன், ஷவர்மா, பிரெட் ஆம்லெட் என்று பல உணவு வகைகளுக்கு மயோனைஸ் சேர்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் முட்டையில் இருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ்க்கு ஓராண்டு காலம் தடை விதித்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தினத்தந்தி செய்தி எதிரொலி காரணமாக ஈரோட்டில் உடைந்த குடிநீர் குழாய் சீரமைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கனம்புரி அருகே அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவி வீட்டுப்பாடம் செய்து வராததால் ஆசிரியை சித்ரா மாணவியை 400 முறை தோப்பு கரணம் போட வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாணவியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாகவும் மனிதாபிமானமற்ற முறையில் செயல்பட்ட ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மாணவியின் தாயார் மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் 8 ஆண்டுகளுக்கு பின் ஆசிரியைக்கு தண்டனை கிடைத்துள்ளது. தஞ்சை அரசு மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவில் தீ விபத்து ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் விளைச்சல் இருந்தும் உரிய விலை இல்லாததால் சாலையோரங்களில் தக்காளிகள் கொட்டப்பட்டன. சென்னை வானகரத்தில் லிப்டில் சென்ற பெண்ணிடம் பாலியல் அத்துமீறல் நடைபெற்றுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டு வேலை செய்யும் பெண்ணிடம் அத்துமீறி பாலியல் சீண்டல் நடைபெற்றதாக இளம்பெண் கூச்சலிட்ட நிலையில் நபர் தப்பி ஓடினார். ராமேஸ்வரத்தில் தங்கையிடம் தவறாக நடக்க முயன்ற நண்பனை கொன்று வீட்டில் அண்ணன் புதைத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி MLA KA செங்கோட்டையனுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த மோதல் போக்கு முடிவுக்கு வந்ததாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சின்னசாமி மைதானத்தில் 4வது முறையாக RCB டாஸ் தோல்வி. ராஜஸ்தான் ராயல்ஸ் பந்துவீச்சுக்கு தேர்வானது. IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறும் 42வது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. பஹல்காம் தாக்குதல் குறித்து நீங்கள் ஏன் அதை கண்டிக்கவில்லை என்று பாகிஸ்தான் பிரதமருக்கு கனேரியா கேள்வி எழுப்பியுள்ளார். பஹல்காம் தாக்குதல் எதிரொலி காரணமாக பாகிஸ்தானுடன் இருதரப்பு கிரிக்கெட் முக்கிய முடிவை BCCI அறிவித்தது. சர்ச்சையான அவுட் இஷான் கிஷனை கடுமையாக சேவாக் விமர்சித்துள்ளார். எனது மனைவிக்காக வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தேன் என்று சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். நேற்றை விட தங்கம் விலை இன்று கிராமுக்கு 10 ரூபாயாகவும் ஒரு பவுனுக்கு ரூபாய் 80ஆகவும் குறைந்துள்ளது. இன்று வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,040 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 9,005 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.